இந்திய தேர்தல் விதிகளின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பது கிரிமினல் குற்றமாகும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 17 படி ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளராக பதிவு செய்யக்கூடாது. பிரிவு 31 படி தேர்தல் அதிகாரியிடம் தவறான தகவல் கொடுத்து பல இடங்களில் வாக்காளர் அட்டையை பெற்றிருப்பது நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு. அந்த வகையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் கர்நாடகா, தமிழகம், தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளார் என்கிற சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து வழக்கறிஞர் திலீப்குமார் என்பவர் 2019 பெங்களூருவின் ஹலசூரு கேட் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். நடவடிக்கை இல்லாததால் நகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார். அதன்பின் தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தார். அங்கும் நடவடிக்கை எடுக்காததால் பெங்களூரு ஸ்பெஷல் கோர்ட்டில் புகார் அளித்தார். இதை ஏற்ற கோர்ட் விசாரணைக்கு ஆஜராகும்படி பிரகாஷ் ராஜுக்கு 2 முறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்து கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அவர் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என தெரிகிறது. முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக புகார்கள் எழுந்தபோது பிரகாஷ் ராஜ் தன் மீதான குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்திருந்தார். தான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் சென்னை அடையாறில் மட்டும்தான் ஒரே ஒரு வாக்காளர் அடையாள அட்டை உள்ளது. அரசியல் உள்நோக்கத்தோடு தவறான தகவல்களின் அடிப்படையில் தன் மீது இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கோர்ட் உத்தரவுகளை மதிக்காமல் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்ததே தற்போதைய கடுமையான கைது வாரண்டிற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது.